இந்த நாளிலும் இந்த டெலிவிஷன் மூலமாக உங்களிடத்தில் பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நாம் கேட்கிற வார்த்தையில் நாம் கவனமாக இருந்தோம் என்று சொன்னால் கர்த்தர் ஆவியானவர் நம்மோடு பேசுவார். நாம் செய்திக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, இந்த அருமையான மாலை வேலைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வேலைக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலும் நான் பேசுகிற இந்த வார்த்தையானது ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயத்தில் அது பேசி உயிர்ப்பிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு இன்பமாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வேளையிலும் தகப்பனே, இந்த வார்த்தையை கொடுக்கிற அடியனை முற்றிலுமாக தாழ்த்தி கேட்கிற ஜனங்கள் மத்தியிலே உம்முடைய கிருபையை நீர் ஊற்ற வேண்டுமா ஜெபிக்கிறாய். ஒரு மாறுதல் உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும், வாழ்க்கையில் ஒரு சுபீட்சம் உண்டாகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லாவற்றையும் அருபரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் நாம் செய்திக்கு ஆரம்பமாக நாம் பிலிப்பியர் புஸ்தகத்துக்கு 4வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பலாம். அங்கே 6, 7, 8 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோதரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவை எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த செய்தியின் தலைப்பு பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனம். இந்த நாட்களிலே அநேகர் தேவனிடத்தில் வருகிறார்கள், தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்கிறார்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறார்கள், பரிசுத்தம் அடைகிறார்கள், அநேக வியாதியிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் விடுதலை ஆகிறார்கள், தேவனை அண்டிக் கொள்கிறார்கள், பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் காண்கிறார்கள். ஆனால் சில வாலிபர்கள் இல்லை என்றால் பெரியவர்கள் கூட சில நேரங்களிலே தடுமாறுகிறதை நாம் பார்க்கின்றோம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் நன்றாக இருக்க வேண்டும், நல்ல ஒரு மனிதனாக இருக்க வேண்டும், தேவனுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும், ஆனால் அது என்னால் முடியவில்லை என்று சொல்லி அநேகர் இந்த நாட்களில் அங்கலாய்க்கின்றதை நாம் பார்க்கின்றோம். 2 நாட்களுக்கு முன்பாக நாங்கள் ஒரு சகோதரனை சந்தித்தோம். அந்த சகோதரன் சொன்னார், நான் இந்த பழக்கத்திலிருந்து, குறிப்பிட்ட பழக்கத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன், ஆனால் அது என்னால் முடியவில்லை, நான் அதற்கு அடிமையாக இருக்கிறேன். என்ன நீங்கள் ஆலோசனை சொன்னாலும், நான் என்னதான் செய்தாலும் பழக்க வழக்கங்களிலிருந்து விடுபடாமல் நான் அவதிப்படுகிறேன் என்று சொன்னார். ஒருவர் அல்ல, வயதானவர்கள் கூட இப்படியாக சொல்கிறார்கள். எனக்கு 70 வயதாகிவிட்டது, இல்லை என்றால் 75, 80 வயதாகிவிட்டது, ஆனால் என்னுடைய சிந்தனை வேறு விதமாக சொல்லுகிறது. என்னுடைய மனதிலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, என்னுடைய சிந்தனையெல்லாம் கவலையாக இருக்கிறது, வாழ்க்கை விரக்தியாக இருக்கிறது என்று சொல்லி அநேகர் சொல்லுகின்றார்கள். நான் அவர்களுக்கு சில ஆலோசனைகள் சொன்னேன். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கின்ற பொழுது, அன்பானவர்களை, ஒன்றை நான் சொல்கிறேன், என்னோடு நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள் என்று நினைக்கின்றேன். நம்முடைய சிந்தனைகளை நிறுத்துவது கடினமாக இருக்கிறது. நம்முடைய சிந்தனையை ஃபுல் ஸ்டாப் வைத்து அமைதியாக இருப்பது அது ஒரு கூடாத காரியமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த சிந்தனையை வேறு பக்கமாக திருப்பலாம். அதை நாம் எல்லோருமே செய்ய முடியும். நம்முடைய சிந்தனை தேவன் பக்கமாக திருப்ப வேண்டும் என்று சொன்னால் அதை நாம் தான் செய்ய வேண்டும்.
அதை அடுத்தவர்கள் செய்ய முடியாது. நம்முடைய சிந்தனைகள் சீராக இருக்க வேண்டும் என்று சொன்னால், சிறப்பட வேண்டும் என்று சொன்னால், அதை நீங்களும் நானும் தான் அதை ஆளுகை செய்ய வேண்டும். நம்மால் ஆளுகை செய்யாத பட்சத்தில் செய்ய முடியாது. தேவனை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் சார்ந்து கொள்கின்ற பொழுது, அவரை நம்புகின்ற பொழுது, அவருடைய ஊழியங்களை செய்கின்ற பொழுது, அவருடைய காரியமாக நாம் செயல்படுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை தேவனை சார்ந்திருக்கும். தேவன் கொடுக்கிற சமாதானத்தை பெற்றிருக்கும். அவருடைய அன்பினாலே நாம் நிறைந்திருப்போம். இங்கே நாம் பார்க்கின்றோம், கடைசியாக சகோதரரை அவர் சொல்லுகிறார். பிலிப்பியர் புஸ்தகத்திலே 4வது அதிகாரம் 8வது வசனத்திலே, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, நம்முடைய எண்ணங்கள் பாசிட்டிவ் எண்ணங்கள் என்று சொல்வார்கள். நல்ல திடகாத்தமான எண்ணங்கள், உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்பொழுது தேவ சமாதானம் நம் இருதயத்திலே ஆளுகை செய்யும். ஆண்டவர் சொல்லுகின்றார், எதிர்பார்க்கின்றார், நம்முடைய சிந்தனை தேவன் பக்கமாக இருக்க வேண்டும். ஜெபாவினாலே நிறைந்திருக்க வேண்டும். அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். அவருடைய நினைவாக இருக்க வேண்டும். அவர் செய்த தியாகங்களை நினைத்து அதற்காக நாம் திட்டங்களை தீட்டி நம்முடைய இருதயங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்து நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கின்ற பொழுது ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அவருடைய தலையிலே முள்முடிகளை சூட்டினார்களாம். அந்த முள்முடியானது அவருடைய அந்த சிலுவைப்பாடு கடைசி வரைக்கும் அவரை அதிகமாக வேதனைப்படுத்தி கொண்டிருந்தது. அந்த வேதனை எதற்காக அவர் அனுபவிக்க வேண்டும்? ஆண்டவர் இந்த உலகத்திலே தேவ வார்த்தைகளை பிரசங்கித்தார், தேவனுக்குரியவர்களை சிந்தித்தார், நன்மை செய்கிறவர்களாகவே சுற்றித் திரிந்தார். அவருடைய சிந்தனை தேவன் பக்கமாக, தேவனாகவே அவர் இருந்தார் என்று பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் ஏன் அந்த கேடு அடைய வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, ஒரு மனிதனுடைய சுபாவம், மனிதனுடைய எண்ணம், மனிதனுடைய தேவனுக்கு எதிரான எண்ணங்கள் அவனை ஆளுகை செய்து அந்த தேவனையே சிலுவையிலே அறைய கொடுக்கும்படி, ஒப்பு கொடுக்கும்படி அவனுடைய சிந்தை அந்த கேடாக மாறியுள்ளது. ஆகவே தான் இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் நானும் நம்முடைய சிந்தையை தேவன் பக்கமாக திருப்ப வேண்டும். தேவனுடைய காரியங்களை குறித்து, அவருடைய இரண்டாம் வருகை குறித்து நாம் ஆராய்ச்சி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அநேக விதமான ஆராய்ச்சிகளை இன்றைக்கு ஜனங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எதை ஆராய்ச்சி செய்யக்கூடாதோ, எதை குறித்து சிந்திக்கக்கூடாதோ அதை குறித்து ஆராய்ச்சி செய்து சிந்தனை செய்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். அவருடைய இருதயம் இருளடைந்தது என்று ரோமர் 1வது அதிகாரம் அந்த வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். முதல் அதிகாரத்திலே இந்த வசனத்தை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் தேவனுக்கு கொடுக்கிற கனத்தை கொடுக்காததினாலே சிந்தனைகளினாலே வீணரானார்கள் என்று பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை குறித்து சிந்திக்கிறோம்? நம்முடைய உள் மனது எதை உள்வாங்கி கொண்டிருக்கிறது? எதை குறித்து அசை போடுகிறது? நம்முடைய இருதயத்தின் நினைவால் வாய் பேசும் என்று வேதம் சொல்லுகின்றது. நாம் இருதயம் வஞ்சகத்தினால், பொறாமையினால், கோபத்தினால், காம விகாரத்தினால் நிறைந்திருக்கின்ற பொழுது நம்முடைய வார்த்தைகளும் அப்படித்தான் வரும், நம்முடைய செயல்பாடுகளும் அப்படித்தான் வரும். எதை நாம் நிறைத்து வைத்திருக்கிறோமோ அதை நாம் பேசக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோம்.
சங்கீதத்தில் 119 113 வசனத்தில் சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான், வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்திலே பிரியப்படுகிறேன். அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவருடைய வேதத்திலே தியானமாக இருக்க வேண்டும். அவருடைய வசனங்களை நாம் படித்து மனப்பாடம் செய்ய வேண்டும். ஒரு செய்தியிலே நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன் என்று நினைக்கின்றேன். இந்த பகுதியில், நாகர்கோவில் பகுதியிலே அருகாமையிலே ஒரு குடும்பத்தை சந்திக்க சென்றிருந்தோம். அந்த சகோதரி ஒரு நடுத்தர வயது. அவர்களுக்கு திடீரென்று கண் பார்வை அங்கே பறிக்கப்பட்டது. அவர்கள் ஒரு பெயர் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவர்கள், கிறிஸ்துவை அதிகமாக உணராதவர்கள். அவருடைய கண்கள் இரண்டும் மங்கலாகி பார்வை குறைவு ஏற்பட்டது. பார்வை வேதத்தை படிக்க முடியாத அளவுக்கு அந்த பார்வை மங்கிவிட்டது. அப்பொழுதுதான் இந்த வேதத்தை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அந்த சகோதரிக்கு வந்ததாம். நம்முடைய பார்வை மங்குகின்ற பொழுது, நாம் பலவீனப்படுகின்ற பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையை படிக்க வேண்டும் என்று நினைக்கலாம். தேவனுக்கு பிரியமாக நடக்க வேண்டும் என்று நாம் நினைக்கலாம். நம்முடைய வாழ்க்கை பரலோக ராஜ்யத்திலே நாம் மகிழ்ந்திருப்போம், இங்குதான் இந்த வேதனை என்று நாம் நினைக்கலாம். அப்பொழுது காலம் கடந்து போகும், காலம் நிறைவேறிவிடும். நமக்கு பலம் இருக்கின்ற பொழுது, நம்முடைய சரீரத்தில் தெம்பு இருக்கின்ற பொழுது நாம் கர்த்தருக்காக ஓட வேண்டும், உழைக்க வேண்டும். வேத வசனங்களை கிரமமாக வாசித்து ஜெபித்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி வேதாகமம் நமக்கு சொல்லுகின்றது. வாலிபனே, உன் வாலிப வயதில் ஒரு சிருஷ்டிகரை நினை. வாலிப வயதில் நினை. உன்னுடைய கண் பார்வை இருக்கின்ற பொழுது வேதத்தை வாசித்து தெளிவுபடுத்து என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. சங்கீதக்காரன், என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன். ஆண்டவருடைய வசனத்திற்கு நான் காத்திருக்கிறேன். இன்று தேவன் என்னோடு எதை பேசப் போகிறார், இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே என்ன மாற்றத்தை கொண்டு வருகின்றது என்று சொல்லி நாம் வாஞ்சையோடு காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். எனக்கு எல்லாம் தெரியும், வேதம் எனக்கு தெரியும், மனம் திரும்புதல் என்றால் என்ன என எனக்கு தெரியும். வேத வசனங்களை நான் ஆராய்ச்சி பண்ணிவிட்டேன், எனக்கு போதும் என்று என்றைக்கு நீங்கள் நினைக்கிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் ஆவிக்குரிய குருடர்கள். ஆவிக்குரிய குருடர்கள். ஒரு சகோதரனை பார்த்தேன். அவர் நன்றாக திடகாட்டமான உயரமான ஒரு சகோதரன். அவர் இந்திய மிலிட்டரி ஆஃபீஸர். அதிலிருந்து ரிட்டையர்ட் ஆகி அவர் இன்று பெயர் கிறிஸ்தவராக வாழ்கின்றார். அவர் எப்பொழுது பேசினாலும் கிறிஸ்தவர்களை, சபைகளை, போதர்களை, தொண்டு நிறுவனங்களை குறித்து நக்கலாக கேலியாக பேசுவார். தனிப்பட்ட முறையில் அல்ல, ஒரு பகிரங்கமான ஒரு இடத்துல சத்தமாக அவருடைய மாம்சத்தில் தேவனை குறித்து தூஷணம் சொல்லுவார். நான் அவரை அன்பாக கடிந்து கொண்டேன். ஆனால் சில வாரங்கள் சென்ற பின்பு அவரை குறித்து ஒருவர், நான் அவரிடத்தில் பேசினேன் என்பது தெரியாது, அவரை குறித்து அடையாளம் சொல்லி சொன்னார். 45வது வயதில் அவருடைய வீட்டிலே
ஒரு கூட்டம் நடந்தது. அப்பொழுது அங்கே இவர் மரித்து போன பலவீனப்பட்டு மரித்து போகிற நிலைமையிலே இருந்தார். அங்கே தேவதாசர்கள் வந்து அங்கே ஜெபித்தார்கள். நான் தேவனை அறிந்தவன் அல்ல ஐயா, ஆனால் அந்த கூட்டத்தில் நான் சென்றிருந்தேன். அந்த மனிதர் பிற்பாடு பலமாக அவர் எழுந்து நடமாடிவிட்டார் என்று சொல்லி ஆச்சரியமாக சொன்னார். ஆகவே நீங்கள் இப்பொழுது என்னுடைய மனைவி படுக்கையிலே இருக்கிறார்கள், அவர்களுக்காக 2 பேர் வந்து ஜெபிக்கிறீர்கள். அந்த தேவன் நிச்சயமாகவே என் மனைவியை குணப்படுத்துவார், திடப்படுத்துவார். நானும் ஆண்டவருடைய சித்தமானால் தேவனை பின்பற்றுவேன் என்று சொன்னார். அதன் பிறகு அந்த பெயர் கிறிஸ்தவ சகோதரரை நான் பார்த்தேன். அவரிடத்தில் சொன்னேன், ஐயா, இனிமேல் உங்கள் வாழ்க்கையிலே எந்த தேவ மனிதர்களை குறித்தும், எந்த தேவ சபைகளை குறித்தும், தேவ தாசர்களை குறித்தும் நீங்கள் குறை சொல்லக்கூடாது. ஏனென்றால் உங்கள் நடுத்தர வயதிலே நீங்கள் மரித்து போகின்ற நிலைமையிலே உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்காக கண்ணீரோடு ஜெபித்தார்கள், உங்கள் போதகர்கள் உங்களுக்காக ஜெபித்தார்கள், உங்கள் சபை உங்களுக்காக ஜெபித்தது. இன்றைக்கோ நீங்கள் பெருமையோடு பேசி திரிகிறீர்கள், தேவனுடைய வார்த்தைகளை தூஷித்து திரிகிறீர்கள் என்று சொன்னேன். அவர் சற்று யோசனை செய்துவிட்டு, உண்மைதான், நான் மரித்த நிலைமையிலே இருந்தேன், தேவன் என்னை உயிர் கொடுத்தார் என்று சொன்னார். நான் சொன்னேன், இனி நீங்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். உங்கள் வீட்டு கதவை தேவனுக்கென்று, தேவனுடைய பிள்ளைகளுக்கென்று திறந்து கொடுக்க வேண்டும். நீங்கள் இதற்கு முன்பே ஊழியம் செய்தது சரிதான், கிறிஸ்தவர்களாக இருந்தது சரிதான், தேவ பிள்ளைகளை பார்த்து பின்வாங்கி விட்டேன் என்று சொல்லுகிறீர்கள். இனிமேல் உங்கள் வீடு ஒரு சபையாக மாற வேண்டும், உங்கள் வீடு ஒரு ஜெபிக்கிற ஸ்தலமாக மாற வேண்டும் என்று சொல்லி அவருடைய சிந்தனையிலே தேவன் பேசி கொண்டிருந்தார். அவர் சொன்னார், நிச்சயமாக நீங்கள் வாருங்கள், நீங்கள் வாருங்கள், யாரும் எங்கள் வீட்டிற்கு கூட்டி வராதீர்கள், நீங்கள் மட்டும் வந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசித்து நாம் பகிர்ந்து கொள்வோம் என்று சொன்னார்கள். ஏன் இதை சொன்னேன் என்று சொன்னால், அவருடைய சிந்தனையை பிசாசு தாக்கிவிட்டான். தேவன் செய்த நன்மைகளுக்கு பதிலாக அவர் தீமையாக நினைத்து தேவனை தூசிக்கிற அளவிற்கு அவருடைய இருதயம் கடினமாகி விட்டது. அன்பானவர்களே, நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கின்றது? வீண் சிந்தனைகளை நான் வெறுக்கிறேன், தேவனுக்கு பிரியமானவைகளை நான் சிந்திக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நேரம் தேவனுக்கென்று கொடுக்கிறோம், தேவனுக்கென்று பேசுகிறோம், தேவனுக்கென்று செயலாற்றுகிறோம். அநேக போதகர்கள் தசம பாகத்தை குறித்து நன்றாக பிரசங்கிப்பார்கள். தசம பாகத்தை கொடுக்கும்படியாக பல விதங்களிலே நயமாக அவர்கள் பேசுவார்கள். நான் அது கொடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, வசனம் சொல்லுகின்றது, நீங்கள் கொடுங்கள். ஆனால் ஊழிய பாதையிலே நான் வளர்கின்ற பொழுது, அனுபவங்கள் வருகின்ற பொழுது தேவன் என்னோடு பேசுகின்றார். உங்கள் சிந்தனையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். உங்கள் சிந்தனையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மரணத்தை நீங்கள் ருசி பார்க்க வேண்டும். அவர் உயிர் தெழுந்த தன்மைகளை குறித்து நீங்கள் ஆராய்ச்சி செய்து தேவனை குறித்து அறிவிக்க வேண்டும். அது உங்கள் மேலே, என் மேலே விழுந்த கடமை. அது 10% அல்ல, 100% தேவ ஆவியினாலே நீங்கள் நிரம்பி இருக்க வேண்டும். சில நிமிடங்கள் பரிசுத்த ஆவியினாலே நாங்கள் நிரம்பி இருக்கிறோம் என்று சொல்வது அல்ல, வெளியிலே நாங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருக்கிறோம் என்று சொல்லி ஆரவாரம் பண்ணுவது அல்ல. உங்களுடைய வாழ்க்கையே பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி இருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் வியாதிஸ்தர்கள் மேல் கரங்களை வைப்பீர்கள்,
அவர்கள் பலப்படுவார்கள், அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பாவியின் மேல் கரிசனையோடு ஜெபிப்பீர்கள், அவர் பாவ கட்டுகள் அங்கே உடைந்து போகும். இன்றைக்கு வாலிபர்களுக்குள்ளே பாவமான சிந்தனை, பாவத்தை கற்பந்தரித்து அவர்கள் அங்கே அதிலே விழுந்து போகிறதை நாம் பார்க்கின்றோம். எவ்வளவு ஒரு வேதனை! மூப்பர்களாகிய நீங்களும் நானும், தேவ ஊழியர்களாகிய நீங்களும் நானும் வாலிபர்களை எப்படி உருவாக்குகிறோம்? அவர்களுக்காக கற்ப வேதனைப்பட்டு ஜெபிக்கிறோமா? வாலிபனே பலவான் கையில் உள்ள அம்பு என்று பிரசங்கிகளை நாம் பார்க்கின்றோம். இந்த வாலிப பிள்ளைகளை வழிநடத்துவது யார்? நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் அவர்களை வைத்து ஜெபிக்க வேண்டாமா? ஆலோசனை சொல்ல வேண்டாமா? கரிசனையோடு அவர்களை விசாரிக்க வேண்டாமா? சில ஊழியக்காரர்கள் தெய்வ பிள்ளைகளை எனக்கு தெரியும். என்னுடைய மகனுக்காக பல வருஷங்களாக ஜெபித்திருப்பார்கள். இன்னொரு மகனுக்காக ஜெபித்துக் கொள்கிற ஊழியக்காரர்கள் உண்டு. என்னுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிற ஊழியக்காரர்கள் உண்டு. அவர்கள் சிந்தனையிலே தேவ ஆவியை பெற்று ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள். ஆகவே அவர்கள் மறந்து போகவில்லை. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் உண்டு. ஆனால் நவீன கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கின்றோம்? நம்மை பிரபலப்படுத்த வேண்டும், நம்மை பிரசாபப்படுத்த வேண்டும். அந்த ஆவிக்குரிய ஒழுங்கு நம்மிடத்திலே காணப்படுகின்றதா? அன்பானவர்களே, இந்த நாளிலே பிலிப்பு புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட 4வது அதிகாரம் 8வது வசனமானது உங்களுடைய என்னுடைய இருதயத்தில் பேசிக்கொண்டே அதை சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது பிசாசானவன் நம் இருதயத்திலே வந்து நம்மை ஆளுகை செய்ய முடியாது. ஒருவேளை தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே சிந்தனைகள் சில வேளைகளிலே தடுமாறலாம். நாம் இல்லை என்று சொல்ல முடியாது. பிரசங்கிப்பது எளிது, அதை கடைபிடிப்பது சற்று கடினம்தான். ஒரு பறவையானது நமக்கு மேலே பறந்து செல்லலாம். எத்தனை பறவைகள் வேண்டுமானாலும் நம் தலையின் மேலே பறந்து செல்லலாம். ஆனால் அது நம் தலையிலே கூடு கட்டி அங்கே குடும்பம் நடத்தி அங்கே அசுத்தம் பண்ணுவதற்கு எந்த புத்தி உள்ள மனிதனும் இடம் கொடுக்க மாட்டான். ஒரு எச்சம் விழுந்தாலே அவன் அதை சுத்தம் செய்யாமல் அந்த இடத்தை விட்டு போக மாட்டான். பறவைகள் பறக்கலாம், போகலாம், ஆனால் அது நிரந்தரமாக அங்கே தங்குவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது, அதை அனுமதிக்கக்கூடாது. புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். சிந்தனை வருகின்ற பொழுது இந்த பிலிப்பியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனமானது நம்முடைய எண்ணத்தை ஆளுகை செய்ய வேண்டும். வீண் சிந்தனையை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். சங்கீதம் 1 சொல்கின்றது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாயிருந்து ஏனோ தானோ என்று அல்ல, 10 வசனம் 20 வசனம் அல்ல, வேதத்தை பலமுறை நான் வாசித்து விட்டேன். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்குமாக அநேக முறை நான் வாசித்து விட்டேன் என்று பெருமைப்படுத்துவதற்காக அல்ல, தேவ வசனத்திலே பிரியமாயிருந்ததை தியானிக்க வேண்டும். அது நம் வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய சிந்தனை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், நான் உங்களோடு வர வேண்டும், உங்களோடு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நல்லது, அநேகர் வாருங்கள், அநேகர் சேர்ந்து ஊழியம் செய்வோம். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கென்று ஓடுவதற்கு தயாரா? காலை 6 மணிக்கு உங்களுக்கு போன் கால் வருமே, உடனே புறப்பட்டு வாருங்கள் என்று சொல்லி புறப்பட்டு அந்த இடத்துல நின்று மருத்துவமனைக்கு சென்று
இளைந்தால் வீடுகளே சென்று மரிக்கிற தருவாயிலே உள்ள அவர்களுக்காக ஜெபிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமா? நான் ஒரு வாலிப தம்பி வீட்டுக்கு சென்றேன். பல சம்பவங்கள் எங்களுக்கு உண்டு. ஏன் இங்கே வருகிறீர்கள்? எங்களை துன்பப்படுத்தவா இங்கே வருகிறீர்கள்? எங்களை வேதனைப்படுத்தவா வருகிறீர்கள்? நீங்கள் முதலாவது இந்த இடத்தை விட்டு அகன்று போங்கள் என்று சொன்ன அநேக வாலிபர்கள் உண்டு. அநேக தெய்வ தாசர்கள், பெயர் கிறிஸ்தவர்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் அவர்களை விட்டுவிடவில்லை. அவர்கள் தேவன் பக்கமாக வரும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அன்பானவர்களே, நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஊழியம் செய்வது பெரிய விஷயம் அல்ல. முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். பகுதி ஊழியம், பகுதி உலகம், பகுதி நாட்கள் ஊழியங்கள், கடைசி நாட்களிலே உலகம், பேரப்பிள்ளைகள், மகன்கள், மகள்கள், இப்படியாக ஜனங்கள் சீர்குலைந்து போகிறதை நான் பார்க்கின்றேன். அன்பானவர்களே, முடிவு பரியந்தம் ஆண்டவருக்காக நீங்கள் நிற்பதற்கு ஆயத்தமா? தேவன் இந்த உலகத்திலே நமக்கு அநேக ஊழியங்களை வைத்திருக்கிறார். நாம் அதை எந்த நிலைமையிலே கண்ணோக்கிறோம்? நம்முடைய பெயர் புகழுக்காகவா? இல்லை என்றால் தேவனுடைய வார்த்தை கடந்து செல்ல வேண்டும். கடைசி நாட்களிலே தேவனுடைய வார்த்தை உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். என் ஆண்டவர் என்னை பார்க்கிறார். அப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு இருக்கின்றதா? ஒரு வசனத்தை பார்த்து நாம் முடிக்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24, 25 வசனங்களை நாம் வாசிப்போம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகினீர்கள். சிதறுண்ட ஆடுகள் போல் இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திரும்பப்பட்டிருக்கிறீர்கள். நம்முடைய ஆண்டவர் நம் மேய்ப்பராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நல்ல மேய்ப்பனாக அவர் இருக்கின்றார். அவர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே அமர்ந்த தண்ணீரை நடத்தி பசும்புல் மேய்ச்சலிலே நம்மை நடத்தி செல்ல வல்லவராக இருக்கிறார். அவரிடத்திலே நீங்களும் நானும் வருகின்ற பொழுது நம்முடைய சிந்தனையானது ஒரு தெய்வீகமாக இருக்கும். நம்முடைய சிந்தனையானது தேவன் பக்கமாக இருக்கும். நம்முடைய சிந்தனையானது ஆத்துமாக்கள் பக்கம் திருப்பப்படும். யாரை குறித்து பேசுவதற்கு நமக்கு நேரமில்லை. என் ஆண்டவருடைய பட்சத்தில் இருந்து அவருடைய சிந்தனையை அறிந்து அவருடைய ஊழியத்தை செய்வது என்பதே ஒரே வேலை என்று சொல்லி நாம் நம்மால் அமர்ந்திருக்க முடியாதபடி ஓடுவோம். கர்த்தருக்காக ஓடுவோம். அவர் நம்மையும் நம் குடும்பத்தையும் அவர் பார்த்து கொள்வார். தேவைகளை அவர் சந்திப்பார். நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த வேளையில் எங்களுடைய சிந்தனை குறித்து நாங்கள் சற்று நேரம் சிந்தித்தோம். அப்பா, எங்களுடைய சிந்தனையை நீர் ஆட்கொண்டு வழிநடத்தும். எங்களுடைய சுபாவங்களை மாற்ற உம்மால் மட்டும் கூடும். நீர் மாத்திரமே உயிர்த்தெழுந்த ஒரே மெய்யான தேவன். நீர் எங்களை ஆளுகை செய்ய முடியும். எங்களுடைய சிந்தனைகளை மாற்ற முடியும். ஆண்டவரே, உமக்கு கனி கொடுக்கும்படியாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். தகப்பனே, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த செய்தியை டெலிவிஷன் மூலமாக, யூடியூப் மூலமாக, பல வழிகளிலே, வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக, வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்காக உயிர்த்தெழுந்த நசரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இருந்து நாம் சிந்தனையை கெடுக்கிற குள்ள நரிகள், சிறு நரிகளை அகற்றி அவர் ஆளுகை செய்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென். God bless you. Thank you.
my brother and sisters. God bless you.